நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். யூனியன்ல வேலை பார்க்கறது நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, அது ஒரு சேவமா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே 100 பிரச்சனையோட இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னால முடிஞ்ச ஏதோ ஒரு உதவியை செய்யறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி நீ ஊருக்கு செய்யறதுனால உனக்கு என்னதாண்டா கிடைச்சிருக்கு சொல்லு? 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நீ இன்னும் மறக்கலல்ல? எங்கிருந்தோ வந்த பொண்ணுக்காக நீ உதவ போய் மேலங்குளங்காரங்களுக்கு விரோதி ஆயிட்ட. அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை அடிச்சு உதைச்சு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணப்போ உனக்கு உதவி பண்ண யூனியன்காரங்களோ ஊர்க்காரங்களோ வரல. அன்னைக்கு ராத்திரி பகலா உன் கூட இருந்தது நான் தான். யூனியன்ல இருக்கவங்கனால எந்த உதவியும் பண்ண முடியாதுமா. வசூல் பண்ற நிதியை வச்சு யூனியனோட வாடகையை கூட கட்ட முடிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது என்னோட ஹாஸ்பிட்டல் செலவு வேற. நீ எதுவுமே தெரியாத மாதிரி பேசாதம்மா. எனக்கு என் மகனும் இந்த வீடும் இது மட்டும் தாண்டா ரொம்ப முக்கியம். ஊர்க்காரங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. பேங்க்ல பணம் கட்டுறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும்பா. இல்லனா இந்த வீடை ஏலத்துல விட்டுருவாங்க. ஒரு மகனா நீ எனக்கு இதை மட்டும் பண்ணு. உங்க அப்பா கட்டின வீட்டை எனக்கு இல்லாம பண்ணிடாத. நீ சாப்பிட்டுட்டு தானே போக போற? அட, காலையிலேயே எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. எனக்கு எதுவுமே வேணும்னு இல்ல. நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேம்மா. வெளியே சாப்பிட்டா நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிடலாம்ல. நான் சமைக்கிற சாப்பாடு உனக்கு கொஞ்ச நாளாவே பிடிக்கலன்னு தெரியும். அதனால இல்லம்மா, ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தான் இங்க சாப்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை எனக்கு போட்டுட்டு நீங்க பட்னியா இருக்காதீங்க. அது வேண்டான்னு சொல்லி தான் நான் எப்பவுமே வெளியில போய் சாப்பிட்டுக்கிறேங்கிறேன். அது தவிர நீங்க செய்யற சாப்பாட்டுல ருசி இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை. என்னைக்குமே நீங்க செய்யற சோறும் மீன் குழம்பும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்ல யாரும் இல்லையா? யாரு? யாருன்னு தெரியலையே. மிஸ்டர் மோகன்தாஸ்? ஆமா. நான் இதை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன இது? பிரிச்சு பாருங்க. அட, பயப்படாதீங்க, இதுல கெட்ட விஷயம் எதுவும் இல்ல. உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. என்ன இது? இன்னும் புரியலையா? தம்பி, என்னப்பா இது? நீங்க பேங்க்ல வாங்கின லோனை திருப்பி கட்டினதுக்கான ரெசிப்ட் தான் இது. ஆமா, யார் நீங்க? என் பேர்ல உள்ள லோனை நீங்க எதுக்காக கட்டினீங்க? நான் உங்களை இது வரைக்கும் பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்லையே. ஓ, சாரி. நான் என்னை பத்தி சொல்லவே இல்லைல்ல. என் பேரு கார்த்திகேயன். சரி மிஸ்டர் கார்த்திகேயன், என்னோட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. என் பேர்ல இருக்கிற லோனை எனக்கு தெரியாம நீங்க ஏன் அடைச்சிங்க? உண்மையை சொல்லணும்னா நான் உங்க லோனை அடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஆள் தான். யார் அது? அதோ அங்க வராங்கல்ல, அவங்க தான். கிருஷ்ணா, நீயாமா? அப்படின்னா நீங்க என்ன மறக்கல? என்னால மறக்க முடியுமா என்ன? வாமா, உட்காரு. நான் யாருன்னு தெரியுதாம்மா? உங்க மகனுக்கு கஷ்டத்தை கொடுத்தவ கிருஷ்ணா. நீ
ரொம்பவே மாறி போயிட்டியம்மா. அதுதான் எனக்கு சுத்தமா புரியல. அன்னைக்கு ஆஸ்பத்திரியில வச்சு உன்னை ரொம்பவே திட்டிட்டேன்லம்மா. அன்னைக்கு ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுமா. அண்ணா, இவர் கார்த்திகேயன், என்னுடைய மேனேஜர். இப்பதான் நாங்க அறிமுகமே ஆகிட்டோம். கார்த்திகேயனுக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி தேவைப்படுது. உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? என்னம்மா பிரச்சனை? உங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக தான் இந்த லோன் அடைச்ச ரிசிப்டா? என்ன மாதிரியான யூனியன்காரங்க இதெல்லாம் வாங்கவே மாட்டோம்மா. ஐயோ, இது கைக்கூலியோ லஞ்சமோ இல்லைண்ணே. இது வேற டிபார்ட்மெண்ட். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம கதிகளையும் நின்னப்ப ஒரு வழிகாட்டியா சகோதரனா கூடவே நின்ன உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன நன்றி கடன் தானே. இதை நீங்க வேண்டான்னு சொல்லாதீங்க. உங்களை மாதிரி இருக்க நிறைய பேரோட உதவியால தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். சொல்லுங்க, நான் என்ன உதவி பண்ணணும்? வாங்க, நாம கொஞ்சம் தனியா போய் பேசலாம். அம்மா, இவங்களுக்கு கொடுக்க ஏதாவது இருக்கா? டீ இல்லைன்னா காஃபி? கருப்பு டீ தான்ப்பா இருக்கு. அது போதுமா? நீங்க போய் டீ போட்டு கொண்டு வாங்க. அம்மா, நானும் உதவி பண்ணட்டுமா? வாம்மா. என்னாச்சு? மீனெல்லாம் போட்டுக்கு வந்துச்சா? 4 கன்சைன்மெண்ட்டுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நேற்றுக்கு நைட்டு கூட 2 கண்டெய்னர் வந்திருக்கு. இன்னும் 2 கண்டெய்னர் வந்துகிட்டே இருக்கு சார். கன்னியாகுமரியிலிருந்து வர்றது இப்போ பாதி தூரம் வந்துருச்சு. அது 3 லோடு இருக்கு சார். இந்த 7 லோடுனால 4 கன்சைன்மெண்ட் தான் முடியும், அப்படிதானே? ஃப்ளோட்டிங் இன்னும் முடியவே இல்லை சார். கிரேடிங் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு 4 லோடு கிடைக்கிறதே சந்தேகம் தான் சார். அது எவ்வளோ இருந்தாலும் உடனே அனுப்பணும். ப்ராசஸிங்கே கண்டிப்பாக 2 நாள் ஆகும் சார். அப்புறம் பேக்கிங், லோடிங், அதுவும் ஒரு 2 நாள் ஆகும் சார். இதுக்கிடையில் சிக்மெண்ட் அரேஞ்ச் பண்ணணும்ல, எல்லாம் சேர்த்து ஒரு 5-6 நாள் ஆகிடும் சார். ராஜுக்கிட்ட 1 மாதம் டைம் கேட்டு வாங்கின பணம் அதை 1 மாதம் வரைக்கும் பேசி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அதுக்கிடையில் ஒரு 10 கன்சைன்மெண்ட் ஆச்சு நம்ம அனுப்பணும். அப்போ தான் நம்மளால் பேலன்ஸ் பண்ணவே முடியும். வேலை செய்கிறவங்களும் ஓவர் டைம் பண்ண சொல்லுங்கள் சார். அந்த விஷயத்தில் வேலை செய்கிறவங்க கிட்ட சில கேள்விகள்லாம் இருக்குது சார். அது என்ன கேள்வி? இங்கே எல்லாருமே ஓவர் டைம் பண்ணித்தானே இருக்காங்க. அதுதான் சார் பிரச்சனை. இன்னையிலேருந்து அந்த மாதிரி ஓவர் டைம் பண்ணோன்னா சட்டப்படி ஓவர் டைம் அலவன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா ஓவர் டைம் செய்ய மாட்டாங்களாமா. இது யாரோட முடிவு? யூனியனோட முடிவு தான் சார். நம்ம கம்பெனியோட விஷயத்தை முடிவு பண்ணுறது யாரு? யூனியனா? நம்ம கூட வேலை செய்யறவங்க நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலை செய்யணும். அதுக்கு தான் நம்ம சம்பளம் கொடுக்குறோம். கொஞ்ச நாளாவே யூனியன்ல இந்த ஓவர் டைம் பிரச்சனையை பேசிட்டு தான் சார் இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நாம் அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு நாம தான் சார் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டோம். இதுக்கு மேலேயும் முடியாதுன்னு தான் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. யூனியன்காரங்களை நம்ம பார்க்க வேண்டாம். நம்ம நிலைமையை புரிஞ்சுட்டு வேலை செய்யாத எவனையும் இங்க நம்ம வேலைக்கே வைக்க வேண்டாம். இந்த நிலைமையில நம்ம அப்படி ஒரு முடிவு எடுக்கணுமா சார்? வேலை நடக்க வேண்டியது நமக்கு அவசியம் சார். அதுக்காக நம்ம விட்டு கொடுத்து போறதா சார் நமக்கு நல்லது. என்ன, அவங்களுக்கு ஓவர் டைம் கொடுக்க நீங்க எவ்வளவு அவசரப்படுறீங்க? உங்களுக்கு ஏதாவது அலவன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காகவா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை சார். இங்கே ஒர்க்கு ஸ்டாப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நீங்க பாருங்க, நான் சொல்றதை மட்டும் கேட்டீங்கன்னா அதுவே போதும். அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறேன். அதை விட்டுட்டு உங்களோட ஐடியாக்களையும் முடிவுகளையும் என்கிட்ட சொல்லி ஓகே வாங்குறதுக்கு இல்ல. புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க சார். வேலை செய்யறவங்க இந்த பிரச்சனை ரெகுலரா பண்றது தான். யூனியன்ல இருக்கிறவங்க தானே வேலை செய்யறவங்கள ஆட்டி படைக்கிறாங்க. கம்பெனில முக்கியமான வேலை வரும்போது இவங்களோட ஒவ்வொரு தேவையும் சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. நமக்கு அவசரங்கிறதால நாம செய்வோன்னு அவங்களுக்கு தெரியும். இதுவும் அந்த மாதிரி தான். நாம அவங்க சொல்றதை கேட்காம கண்டுக்காம இருந்தாலே போதும். யாரெல்லாம் ஓவர் டைம் செய்யலையோ அவங்க லிஸ்ட் எல்லாமே நாளைக்கே எனக்கு வரணும். அவங்கள வேலைக்கு வைக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசனை பண்றேன்.
ஏற்கனவே கம்பெனி நஷ்டத்துல போகுது, இதுல ஓவர் டைம் அலவன்ஸ் வேற எப்படி கொடுக்க முடியும்? அப்படி வாரி வாரி கொடுத்து கம்பெனி நடத்த என்னால முடியாது. நீங்க கிளம்புங்க. ம், சரிங்க சார். சார், என்னையா? யூனியன்லேருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யூனியன்காரங்களா? எதுக்கு? உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க சார். என்ன விஷயம்? என்ன விஷயம்னா, நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின விஷயம்தான், ஓவர் டைம் பற்றி. நான் யாரையும் பார்க்க விரும்பல. நான் ஏற்கனவே இங்க கடுப்புல இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஓவர் டைம் ஆமா? சொல்லுங்க அவங்கள. சார், நீங்கள் அவங்ககிட்ட பேசி பாருங்க. நம்மளோட சிச்சுவேஷன் சொல்லி புரிய வச்சோம்னா அவங்க கண்டிப்பாக இந்த தடவையும் ஒத்துக்குவாங்க சார். என்னோட ஒர்க்கர்ஸ் முன்னாடி நான் தலை குனியணுமா? இந்த கம்பெனி நான் போட்டுனால போட்டுவனே தவிர அவங்க காலில் மட்டும் என்னைக்க விட மாட்டேன். சார், ஏதோ பிரச்சனையாகுன்னு தோணுது. அந்த மோகன்தாஸ் இதில் இன்வால்வ் ஆயிருக்காரு. உங்களை பார்க்கறதுக்காக அந்த ஆளும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் பிஸியா இருக்கேன், இப்ப நேரம் இல்லைன்னு போய் சொல்லு. உள்ள வரலாமா? என்ன விஷயம்? நாங்க கொஞ்ச நேரமாவே உங்கள்கிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணோம்? எனக்கு இப்ப டைம் இல்லை. அதை மட்டும் நீங்க சொல்லாதீங்க சார். இந்த உலகத்துல எல்லாருக்கும் சரிசமமா கிடைச்சிருக்கிற ஒரே விஷயம்தான் இருக்குது, அதுதான் நேரம். அது உங்கள்கிட்ட மட்டும் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு 5 நிமிஷம் எங்ககிட்ட பேசுறதுக்கு கருணை காட்டுங்க. எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அதை பண்ணுங்க. உங்க விலை மதிக்க முடியாத நேரத்துல இருந்து ஒரு 5 நிமிஷத்தை கொடுத்தீங்கன்னா இந்த அப்பாவிங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கலாம்ல. நீ வேணும்னே பிரச்சனை பண்றதுக்காக இங்க வந்திருக்க. சார், நான் ஓப்பனா சொல்றேன், இந்த தடவை அலவன்ஸ் அதிகமா கொடுக்கலன்னா யாரும் ஓவர் டைம் பண்ண மாட்டாங்க. அதை சொல்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். ஓவர் டைம் அலவன்ஸ் எல்லாம் கம்பெனியில கொடுக்க முடியாது. செய்ய முடியாதவங்க கம்பெனியை விட்டே போயிடலாம். இல்லைன்னா நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கோம். என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் இந்த தடவை நாங்க விட்டு கொடுக்கறதா இல்ல சார். அலவன்ஸ் கிடைக்காம நாங்க ஓவர் டைம் பண்ண போறதா இல்ல சார். கடந்த 4 வருஷமாவே நான் கொடுக்கற சம்பளத்தை வச்சு தானே நீயும் உன் குடும்பமும் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்ப தின்னு கொழுத்து என்னை மிரட்டுறீங்களா? நீ எனக்கு எதிராக பேச ஆரம்பிச்சியா? அதே தான் சார் நாங்களும் கேட்கலான்னு இருக்கோம். இத்தனை நாளா ஒர்க்கர்ஸ் வேலை செஞ்சு உழைச்சதுனால தான் நீங்களும் உங்க குடும்பமும் வாழ்றீங்க. அதை மறந்துடாதீங்க. அடிச்சு வெளியே துரத்திடுவா. நீங்களா என் முன்னாடி வந்து பேசுறீங்களா? சார், கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்கங்க. நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எனக்கு மரியாதை சொல்லி கொடுக்க நீ யாருடா? மரியாதைனா என்னன்னு உனக்கு தெரியுமா? ப்ளீஸ், தயவு செய்து பிரச்சனை பண்ணாதீங்க, நாம பேசிக்கலாம். உங்க முதலாளிய முதல்ல மரியாதையா பேச சொல்லுங்க. வேலை செய்யறவங்களை திட்டுறது அது கொஞ்சம் கூட சரியில்லை. அதுக்கு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் நாம பேசவே ஆரம்பிக்க முடியும். மன்னிப்பு கேட்கணுமா? நானா? நான் கண்டிப்பா அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். சார், ப்ளீஸ் சிச்சுவேஷனை பெருசு பண்ணாதீங்க. மிஸ்டர் மோகன்தாஸ், தயவு செய்து இப்போ வெளியில போங்க. நான் சார்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட வரேன். யோ, நீ என்ன வேணாலும் பேசிக்க. ஆனா இந்த பிரச்சனையில இந்த ஆள் மன்னிப்பு கேட்காம எந்த சமரசமும் கிடையாது. இந்த நிமிஷத்துல இருந்து எங்க யூனியன் வேலையை நிறுத்துறோம். அந்த ஆளை அவங்க வீட்டு வேலைக்காரனை வச்சு வேலை செய்ய சொல்லுங்க. வாங்க போலாம். சார், ப்ளீஸ் அவங்கள அனுப்பாதீங்க சார். யோ போய. இந்த மாதிரி ஆளுங்களை பத்தலாம் நான் பயப்பட மாட்டேன். யூனியன் ஆளுங்களோட விளையாட்டுலாம் இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். சார், ஏற்கனவே பிரச்சனை பெருசா இருக்கு. 2 நாள் பட்னியா இருந்தா இவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. யூனியன்காரங்க இல்ல, நான் தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன். வீடு பட்னியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என் காலில் வந்து விழுவாங்க. இல்ல சார், இந்த பிரச்சனை இதோட முடியற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப இவங்க சொல்ற எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சா இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் எப்பவும் தலையவே தூக்க முடியாத. இப்ப நீங்க அவங்க சொல்றத கேளுங்க சார். பிரச்சனை அந்த மாதிரி தான் இருக்கு. கம்பெனியை பூட்டினதுல நான் உங்களை தாங்க குத்தம் சொல்லுவேன். இப்போ கொஞ்ச நாளாவே உங்களுக்கு கோவம் அதிகமா தான் வருது.
என்ன பண்ணாலும் பேசினாலும் மூஞ்சில அடிச்ச மாதிரி தான் பிஹேவ் பண்றீங்க. நான் என்ன பண்ண நீ? பாத்தீங்களா நான் இப்ப சொல்லிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு கோபம் வருது. இதுக்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்லைன்னு. மூக்குக்கு மேல கோவத்தை வச்சிட்டு இருந்தா எப்படி பிசினஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? உங்களுக்கு கொஞ்ச நாளாவே கம்பெனியோட விஷயத்துல அக்கறையும் கவனமும் இல்லன்னு தாங்க எனக்கு தோணுது. அதனாலதான் உங்க தொழில் நாசமா போயிடுச்சு. அதுக்காக மத்தவங்க மேல கோவப்பட்டா அது தப்பு இல்லையாங்க? கொஞ்ச நாளா பிசினஸ் டல் ஆயிட்டு வருதுங்கிறது உண்மைதான். இந்த ஃபீல்டுல நிறைய காம்படிஷன் இருக்கு, அதான் பிரச்சனை. எப்படியாவது கண்ட்ரோலை வச்சுக்கணும்னு கஷ்டப்படும் போது வேலை செய்யறவங்க சப்போர்ட் பண்ணும்ல. ராகுல கூட வச்சுக்கோங்கன்னு நான் இதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சின்ன பசங்களுக்கு வேலைக்காரங்களையும் மத்தவங்களையும் ஹேண்டில் பண்றதுக்கான திறமை இருக்கும். அண்ணான்னு சொல்லி அவங்க தோல் மேல கை போட்டோம்னா வேலைக்காரங்க அப்படியே விழுந்துருவாங்க. அதுக்கு நேர் எதிரா நீங்க அவங்கள விட்டு தூரமா நின்னு பேரை சொல்லி கூப்பிடும் போது அவங்க நம்மள விட்டு தூரமா தாங்க போவாங்க. அத்தை இருந்த காலத்துல இந்த எல்லா வேலையும் அத்தையே தனியா பார்த்தாங்க. அவங்க பசங்க நீங்க 3 பேருமே சும்மாதான் வேலைக்கு போயிட்டு வந்தீங்க. சொந்தமா இது உங்க கைக்கு வந்ததும் அதை எடுத்து நடத்துறதுக்கான டேலண்டோ அறிவும் இல்லாம போயிடுச்சு. நான் உங்களை மட்டும் சொல்லவே இல்லைங்க, உங்க 3 பேரையும் சேர்த்துதான் சொல்றேன். ஏங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருங்க. அத்தை எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ண கம்பெனி தானே இது. இந்த கம்பெனில தான் அவங்க அதிகமான லாபத்தையே சம்பாதிச்சாங்க. அம்மாவோட காலம் மாதிரி இப்ப கிடையாது. ஃபீல்டுல ஏகப்பட்ட போட்டி, அத பத்திலாம் உனக்கு தெரியாது. என்னங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? எந்த போட்டியும் இல்லாம அம்மா கடந்த 18 வருஷமா இந்த கம்பெனியை நடத்துனாங்கன்னு சொன்னா யார் நம்புவாங்க? போட்டி எல்லா காலத்திலயும் இருக்குங்க. ஆனா எப்படி ஜெயிக்கணும்னு அத்தைக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துல சறுக்குனது நீங்க தான். வார்த்தையை விட்டா அதை அள்ள முடியாதுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுங்க. யாருன்னு போய் பாரு. பணம் கேட்டு யாராவது வந்தாங்கன்னா நான் வீட்டே இல்லைன்னு சொல்லி அனுப்பிடு. அட ராஜுவா, உள்ள வா ராஜு. வா ராஜு. உங்களுக்கு இதை விட நல்ல வீடே கிடைக்கலையா மஹியண்ணா? டக்குன்னு வர வேண்டியதா போயிடுச்சு. அப்புறம் வாடகையும் பார்க்கணும்ல. பெரிய வீடு எடுத்தா வாடகை அதிகமாகும். மாசம் மாசம் கொடுக்கணும்ல. பாமா டீ கொண்டு வா. வாடா உட்கார். உங்களை அதுக்கப்புறம் அந்த பக்கமே பார்க்க முடியலையே. அங்க வரணும்னு பல தடவை நினைச்சேன், ஆனா முடியல. ஏகப்பட்ட பிரச்சனைகள். பிரச்சனை யாருக்கு தான் இல்லாம இருக்கு? இல்ல, கம்பெனியோட பிரச்சனை உனக்கு தெரியும்ல? தெரியும். கம்பெனியை மூடிட்டீங்களே. கொஞ்ச நாள் முடியேறிட்டோம். சம்பளம் இல்லாம பட்னியா இருக்கும்போது அவங்களோட திமிரு தானா அடங்கிடும்ல. மஹியண்ணா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது அதை விட கொடுமையா இருக்கு. நீங்க கம்பெனியை லாக் பண்ணிட்டீங்கன்றதுக்காக வேலைக்காரங்க பட்னியா இருப்பாங்க நீங்க நினைச்சீங்களா என்ன? அவங்க நாள் கூலிக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் பட்னி இல்லாம வாழ்றதுக்கான வழியை பார்ப்பாங்க. நீங்க என்ன வேலைக்கு போவீங்க? இதுக்கப்புறமாவது சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. கம்பெனியை லாக் பண்ணா வேலைக்காரங்களுக்கு இல்ல, ஓனருக்கு தான் நஷ்டம். இந்த பாட்டி, இத பத்தி எவ்வளவு சொன்னாலும் என் வீட்டுக்காரர் தலையில ஏறவே மாட்டேங்குது. கொஞ்ச நாளாவே அவர் இப்படிதான் நடந்துக்கிறாரு. அதனாலதான் ராகுல கூடவே வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதையும் இவர் கேட்கல. அவ வந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் நினைக்கிறியா? நேத்திகா வந்தது ஞாபகம் இருக்குல்ல?
அவன் வந்த உடனே 15,000 ரூபாய் நஷ்டம் பண்ணிட்டான். பார்ல சண்டை போடுறது, அப்புறம் ரவுடித்தனம் பண்றது. இங்க பாரு, அவனை பத்தி தயவு செஞ்சு பேசாத. சரி, அது எல்லாத்தையும் விடுங்க. என் விஷயத்த சொல்லுங்க. என்கிட்ட வாங்கின பணத்தை இது வரைக்கும் கொடுக்கல. 1 மாசம் டைம் கேட்டு தான் நீங்க வாங்கிட்டு போனீங்க. இப்போ 1 மாசம் 10 நாள் ஆயிடுச்சு. எந்த பதிலும் இல்ல. நீங்க அந்த பக்கம் வரதும் இல்ல. நீ கொஞ்ச நாள் டைம் குடுறா, நான் கொடுத்துட்றேன். கம்பெனி திரும்ப திறக்கிறேன்டா. நீங்க எப்ப அந்த கம்பெனியை திறக்க போறீங்க? அதை திறந்தாலும் ஸ்மூத்தா வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? பயப்படாதடா, நான் உனக்கு வட்டியை கொடுத்துட்றேன். எனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா போதும். வட்டியை கொடுக்கலனா கூட பரவாயில்ல. நீங்க வாங்கின 50 லட்சம் ரூபாவை திருப்பி கொடுத்தாலே போதும். வீடு வாங்குறதுக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்து தான் உங்களுக்கு கொடுத்தேன். அதுவும் நீங்க 1 மாசத்துல கொடுக்கறேன்னு சொன்னதுனால தான் கொடுத்தேன். நான் எத்தனை நாளைக்கு தான் என் பொண்டாட்டி வீட்டிலேயே இருக்க முடியும்? அவங்க எல்லாரும் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க ஒரு ஆள் மட்டும்தான். ஏன்டா அப்படி சொல்ற? கம்பெனில ஸ்ட்ரைக் வரும்னு எனக்கு தெரியுமா என்ன? அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். வேலை செய்யறவங்க கிட்ட மோசமா பேசுனது யாரோட தப்பு? யூனியன் லீடர் மோகன்தாஸ் வேணும்னே இங்க பிரச்சனை பண்ணியிருக்கான். சொன்னது எல்லாமே சரிதான். ஆனா அது பெரிய பிரச்சனையா மாத்தினது அந்த மோகன் தான். நீயும் கெஜாவும் சேர்ந்து தானே அவன் காலை உடைச்சிங்க. ஆனா அவன் என்ன பழி வாங்க வந்திருக்கான். மகேனா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த ஸ்ட்ரைக்குக்கு பின்னாடி அவதான் இருக்கா. கிருஷ்ணா. கிருஷ்ணாவா? அவளும் அவனோட பாடி கார்டும் நேத்து அந்த யூனியன் தலைவரை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தலைவனும் கார்த்திகேயனும் 1-2 தடவை மீட் பண்ணிருக்காங்க. உங்க கம்பெனில ஸ்ட்ரைக் நடந்ததுக்கு அவ பண்ண பிளான் தான் காரணம். அவ ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரணத்தை ரெடி பண்ணியும் கொடுத்துட்டீங்க. அவ கண்டிப்பா நம்மள விட மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியுது. அவ கழுத்துல கல்ல கட்டி நம்ம அன்னைக்கு அவளை கடல்ல தூக்கி போட்டிருக்கணும். போட்டும் எல்லா வசதியும் இருந்தும் கூட உங்களால அந்த வேலையை செய்யணும்னு தோணலல்ல? அனுபவிங்க. கண்டிப்பா நான் அந்த காரியத்தை பண்ணதான் போறேன். நீ பாத்துக்கிட்டே இரு. ஆனா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கண்ணா. எனக்கு என்னோட பணம் வேணும். டேய், நீ ஏன்டா இப்படி பேசுற? பணத்தை நான் என்ன மடியிலே வச்சிருக்கேன்? தரேன்னு சொல்றேன்ல. நான் அந்த பணத்தை கொடுக்காம இந்த ஊரை விட்டு ஓட மாட்டேன்டா. ச்சே, நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. பின்ன இவன் பேசுறத நீ கேட்டல? 50 லட்சம் ரூபாவா? நான் அந்த பணத்தை பார்த்ததே இல்லையா? என்னமோ இவன் மட்டும் தான் லட்சாதிபதி மாதிரி. நீங்க அண்ணனா போயிட்டீங்க. இதுக்கான பதில நான் இப்போதைக்கு சொல்ல போறதில்ல. அதை எப்படி வாங்கணும்னு தெரியும். கண்டிப்பா வாங்குவேன். ராஜு, நில்லுப்பா, போகாத, நில்லு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.